இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தமிழில் நமக்கு சாத்தானின் சமையல் அறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வச்ச பேருங்க அதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குணா கேவ்னு சொல்லுவாங்க. ஸோ குணா குகைன்னு சொல்லக்கூடிய இடத்த பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இங்கே வந்து என்ன விஷயங்கள் நடக்குது, எதுக்காக அதை பற்றி நம்ம பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பற்றி நிறைய சேனல்லையும் சரி ஒரு படமாகவும் எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் கூட இதில் இருக்க அமானுஷ்ய சக்திகளை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த இடத்துல அமானுஷ்யங்கள் இருக்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு இது. ஸோ இந்த இடத்துல என்னென்ன அமானுஷ்யங்கள் இருக்குது, எதனால் இது மாதிரி ஆச்சுன்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடத்துல வந்து ஒரு மலையோட பகுதியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்தோடைய ஆபத்து என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் இதில் போய் விழுந்துடுறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே போக முடியாத அளவுக்கு தடை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சில பேர் வந்து அதில் இருக்க என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் போய் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு 14 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து ஏன் இப்படி இறந்து போகிறாங்கன்னா, அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும் ரொம்ப ஆபத்து நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல முதல் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது முதல் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஒருத்தர் விழுந்ததே தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு புலி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் செம்பக நாடார்னு ஒருத்தர் டெய்லி வாக்கிங் போகிற ரூட்டு தான் இந்த குணா கேவ் வழியாக தான் வாக்கிங் போவார். அப்படி போகும்போது அந்த கொடைக்கானல் ரோட்லேருந்து குணா கேவுக்குள்ளே போய் அந்த புலியை வந்து உள்ளே பார்த்துட்டு போவாருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தெல்லாம் சுற்றி ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு தான் வாக்கிங் போவாருன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேர பசங்களோட அந்த பக்கம் வாக்கிங் போகிறதுக்காக அவர் போயிருக்காரு. ஸோ அப்படி போனவர் குழந்தைங்கள அங்கே நிற்க சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்துட்டு வரதுக்கு உள்ளே போனவர் கால் வலிக்கு இந்த குழிக்குள்ளே விழுந்துட்டார். ஸோ இந்த பசங்க வந்து இதை பார்த்து பயந்து போய் வெளியில் போகிறவங்கக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து கும்பல் வருது. இதெல்லாம் வந்து தடை செய்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கும்பல் வந்து எப்படி உள்ளே இறங்குறது, எவ்வளோ ஆழம்னு சொல்லி ஒரு கல்லெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப டீப்பாக போகுதுன்றது வந்து அந்த கல் விழுற சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே இறங்குனா கண்டிப்பாக நம்மளும் இறந்துருவோன்றதுனால யாருமே பயந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் விழுந்த அந்த செம்பக நாடார்ன்றவர் பயங்கரமான ஒரு பணக்காரரு. ஸோ அவருக்கு வந்து இப்போ அவங்க பசங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவோட பாடியவாவது எடுத்து கொடுங்க, அவர் இருக்காரோ இல்லையோ, ஆனால் வந்து அந்த பாடியை மட்டும் எடுத்து கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 15 லட்ச ரூபான்றது இப்போ உள்ள கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 1 கோடி கிட்ட வருது இந்த அமௌண்ட்டு. ஸோ அப்படி சொல்லியும் சில பேர் வந்து கயிறு போட்டு லைட்டெல்லாம் வச்சு இறங்க உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே எங்களுக்கு பணத்தினால போக முடியாது, இது இடம் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் எனக்கு வந்து நான் உள்ளே இறங்குறேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் என் ஃபேமிலிக்கு வந்து நான் ஏதாவது எனக்கு உள்ளே போய் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு எழுதி ஒரு அறம் குடியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மலைப்பாம்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆபத்துகள்லாம் இருக்கிறதுனால அவரும் உள்ளே இறங்கி ஒரு பயம் வந்து இந்த மாதிரி நின்ன பாடிகளை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுத்துருக்காரு. ஸோ எடுத்துகிட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே இந்த உள்ளே போகக்கூடிய அந்த திகிலான விஷயங்கள் இவரோட மனசை ரொம்ப பாதிக்குது. இதைத்தான் அமானுஷ்ய சக்திகள் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான ஃபஸ்ட் அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்த சில உருவங்கள், சில விஷயங்கள் வந்து அவர் மைண்டுக்குள்ளேயே ஓடி அவர் கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து ஃபஸ்ட்டு தடவை நடந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஒருத்தருடைய உடலை மட்டும்தான் முதல்ல இறந்த உடலாக மீட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதுக்குள்ளே உள்ளே விழுந்திருக்காங்க. ஆனால் வந்து அது எடுக்க முடியாதுன்னு ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போவே அங்கே ஒரு போர்டு வச்சு இந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி சில பேர் உள்ளே போய் விழுந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாமலே போயிருக்குது. இதை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் இறந்து போனவங்களுக்கு மேலேயே வந்து ஒரு சில சின்ன சடங்கு மாதிரி செஞ்சு விட்டுட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு 14 பேர் உள்ளே இறந்துருக்கதா சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு படம் வந்துச்சு, எல்லாம் வருவோம் உள்ள.
ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இந்த படங்க குணா படம் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, கமலஹாசனோட படம். இரண்டாவதாக எடுக்கப்பட்ட படம் தான் மஞ்சுவல் பாய்ஸு. ஸோ இந்த 2 படமே சரியான ஹிட் ஆயிடுது. அந்த இடத்த பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த பற்றி சொன்னது பாதி தகவல் தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு இந்த படம் சரியான ஹிட்டாங்க. ஸோ இப்போ வரவங்க வெளிலேருந்தே அந்த குகையை பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பார்க்கறதுக்காகவே கொடைக்கானலுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்டு அந்த இடத்த பார்க்க வரவும் இப்போ கூட்டமும் பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கு கடைக்காரங்களுக்கு. ஸோ இதனால் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற கடைக்காரங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மணிக்கு சாயங்காலத்துக்கு மேலே இந்த இடத்துல நாங்கள் அவசரமாக கடைகளை மூடிட்டு கிளம்பிடுவோம். இருட்டுற நேரத்தில் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சத்தம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். 6 மணிக்கு மேலே அந்த குகையிலேருந்து வரக்கூடிய சத்தங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன வித்தியாசமான சத்தங்கள் நீங்கள் கேட்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அழுகிற சத்தமும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கத்துற குரல்களும் பயங்கரமாக இருக்கும். நம்மளை வசீகரிக்கக்கூடிய விஷயங்களும் அங்கே நடக்கும். அந்த குகையை நோக்கி இழுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அப்படி என்னங்க இருக்குது உள்ள அப்படின்னு கேட்டோம்னா, விழுந்தவங்களோட டெட் பாடிஸ் அங்கே இருக்கும் உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த கடைக்காரங்கிட்டலாம் கேட்டதுக்கு, நாங்களும் ஒரு சில பகுதிகளில் இறங்கி நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வௌவால்களும் மலைப்பாம்புகளும் உள்ளே போய் அடையிறதுக்கான இடமா அந்த இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே விழுந்தால் கண்டிப்பாக மரணம் தான் 100%, வெளில வர்றதுக்கு வாய்ப்பே கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ஏன் அமானுஷங்கள் இடமா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடு. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த டெப்த்தில் சூரியன் ஒளி கூட உள்ளே பட முடியாத அளவுக்கு ஒரு இருட்டான இடம் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு காற்று உள்ளே போகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஸோ உள்ளே போகிறதுல எப்படினாலும் டெத்து கன்ஃபார்முங்க. ஒன்று நம்ம உள்ளே விழுந்தவனையும் அந்த பாறைகளில் அடிபட்டு கை கால் முறிவு, இல்லை உடம்புல வந்து அடி தலையில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயே மரணம் நேர்ந்துடும். இல்லைன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு, இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம உள்ளே விழுந்தவனையும் பசியிலே வந்து நம்மளை காப்பாற்ற யாரும் வரப்போகிறது இல்லை. சுற்றி நம்ம கத்தியே இந்த பசியில் தன்னுடைய உயிர் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் அந்த பசியோடு முழிச்சிருந்து பாதி மயக்கத்தில் வந்து நம்ம இருக்கும்போது நம்மளோட உயிர் போயிடும். ஸோ எப்படியா இருந்தாலும் உள்ளே விழுந்தால் மரணன்றது நிச்சயம் அந்த இடத்துல. இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு ஆள் இறந்துட்டா என்ன செய்வாங்கன்னா, எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த உடலுக்கு வந்து கண்டிப்பாக இறுதி மரியாதைன்னு ஒன்று செய்வாங்க. ஸோ இதை வந்து நம்ம எதுக்காக செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து துண்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ அந்த ஆத்மாவுக்கும் அந்த உடலுக்கும் உள்ள தொடர்பை வந்து அவங்க துண்டிக்கிறதுக்காக தான் இந்த இறுதி சடங்குன்னு ஒன்று செய்கிறாங்க. இறுதி சடங்கு அப்போ நமக்கு ஒரு ஐயரோ இல்லைன்னா ஒரு மசூதியிலிருந்தோ எங்கேயாவது கொண்டு போய் நம்ம உடலை வந்து ஒரு மந்திரங்கள் செய்யப்பட்டு ஸோ வந்து ஒன்று அடக்கம் செய்வாங்க, அப்படி இல்லைன்னா எரி ஊட்டுவாங்க. ஸோ இது 2மே தான் நடக்கும் இந்த விஷயத்தில். அப்படி நடக்கும் போது இந்த ஆத்மா வந்து நம்மளோட உடல் அழிஞ்சிருச்சுன்றதை பார்த்துட்டு அது வந்து மேலோகத்துக்கு போய் அது வந்து அதோடைய அடுத்த பிறவியை நோக்கியோ இல்லை என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே விழுந்து இறந்தவங்கள தூக்குறதுக்கும் வழி இல்லை, இறுதி சடங்கு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து அந்த உடலை சுற்றி அந்த உடல் அழியிறத அங்கேருந்தே வேடிக்கை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆத்மா அந்த உடலுக்குள்ளே உள்ளே புகுறதுக்கு நிறைய தடவை முயற்சி செய்யுமா. ஆனால் அப்படி உள்ளே புகுறது நல்லது இல்லைன்னு தான் நம்ம இறந்தவனையுமே நம்ம பெரும் விரலை வந்து கட்டிடுவாங்க கயிறு போட்டு. ஸோ அப்படி கட்டவும் முடியாததுனால இந்த ஆத்மா வந்து தன்னோட உடம்பு அழியறதை பார்த்து அப்படி ஒரு அழுகுமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் அந்த பசின்றது வந்து செத்ததுக்கு அப்புறமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மேலோகத்துக்கும் அந்த ஆத்மாவால் போக முடியாது. ஸோ அந்த இறந்த இடத்த விட்டும் அதால் நகர முடியாது. ஸோ அங்கேயே வந்து ஒரு சிறை மாதிரி லாக் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஆத்மா இருட்டினவனையும் அழுகிற அந்த குரல் தான் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளை இங்கேருந்து விடுவிக்க ஆளே இல்லையேன்னு அழுகிற அந்த குரல் வந்து ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு பயமாகவும் திகிலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்மாக்கள் கோபமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க எப்போவுமே. ஏன்னா வந்து அது சாந்தி அடையிறதுக்கு வழியே இல்லைன்னு ஆகி போயிடுது. இப்போ அங்கே வரக்கூடியவங்களை உள்ளே வந்து
எந்த குழி யாரை காவு வாங்கும்னு சொல்ல முடியாது. அந்த நிலையில் அங்கே காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் ஆபத்து. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் நல்ல வேளை அந்த இடத்த பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இனி அங்கே யாரும் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். விழுந்த நபர்களுடைய சத்தங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த பசியிலையும் அவங்க கஷ்டப்படுறதையும் அழுது தான் அவங்களோட உயிர் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு நரகத்துக்கு போகணும்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த தண்டனை இருக்கா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே ஒருத்தரை நரகத்துக்கு தள்ளி விடணும்னா அந்த குழிக்குள்ளே போய் தள்ளி விட்டாலே முடிஞ்சு போச்சு. இல்லை அதுக்குள்ளே விழுந்துட்டாலே அவங்களே நரகத்தை தேடிக்கிட்டதுக்கு சமமாக போயிடும். ஏன்னா அவ்வளோ சித்திரவதைப்பட்டு தான் அந்த உயிர் அங்கேருந்து போகுது. அப்படி போகக்கூடிய உயிருக்கு, ஆத்மாக்கு வலி இல்லாமல் அந்த இடத்தையே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அதோடைய சிந்தனை எல்லாமே ஒருத்தரை பழி வாங்குறதோ அந்த கோவத்தையும் அகோரமான உருவத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க, எலுமிச்சம்பழத்தை கொண்டு போவாங்க அந்த இடத்துக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாந்திரிகம் வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு சக்தி இல்லாமல் நம்ம உள்ளே போனோம்னா நம்மளே கூட அங்கே விழுந்து ஏதாவது ஒரு ஆபத்து வரும்ன்றத அந்த படத்துலேயே அதில் சொல்லியிருப்பாங்க, உணர்த்தியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து இவ்வளோ ஆபத்தான இடம்ன்றது தெரியாமல் தான் இத்தனை பேர் போய் அதில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த இறுதிச் சடங்கு செய்யாததுனாலையும் அதுக்கு போகக்கூடிய வழி இல்லாதனாலையும் இந்த ஆத்மாக்கள் இங்கேயே உலாவறதாகவும் அது ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் அது அந்த இடத்துலே தான் சிறைப்பட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ நல்லது இல்லைன்றதுனாலையும் தான் இந்த இடத்துல அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இடம்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அதுக்கு தான் பிரிட்டிஷ்காரன் அப்போவுமே அதுக்கு பேர் வச்சான் சாத்தான்களின் சமையல் அறைன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே, அதாவது செம்பக நாடார் இறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் விழுந்திருக்கலாம். அதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விழுந்தவங்களோட உடல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இறங்கின அந்த இவருக்கு வந்து என்ன மைண்டில் ஓடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் இறங்கினோட முதல்ல செம்பக நாடாரை தூக்குறதுக்கு இறங்கினோட பேர் வந்து குப்புசாமி. அந்த குப்புசாமிக்கு வந்து என்ன மைண்டில் ஓடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே இருந்த துர்நாத்தமும் அதே மாதிரி இறந்த மனிதனோட உடல்களை அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த உடம்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த இடத்துக்குள்ளே போனது நைட்டில் அந்த ஆத்மாக்களுடைய தூண்டுதல்னாலையும் அந்த டிஸ்டர்பன்ஸாலேயும் தான் இவர் மனநோய் மாதிரி வந்து இறந்ததாக சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைனில் எடுத்து பார்த்தாலே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் அப்போவே நடந்திருக்குது. ஸோ இதனால தான் நம்ம இதை எடுத்து பண்ணணும்னு நினச்சோம். ஸோ இந்த மாதிரி இடங்களை போகாதன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே உயிர் போயிருக்குது, ஆத்மாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க எவ்வளோ சொன்னாலும் இவங்க யாருமே கேட்கறதில்ல. ஸோ அந்த இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறது ஒரு திமிருனால விழுந்து இறந்துடுறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இதுக்கு மேலே தப்பு சொல்லவே முடியாது. இந்த இடத்துல எவ்வளோ தான் தடுப்பானை கட்டினாலும் அங்கே போகிறவன் போய்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ ஆனால் பெற்றவங்க தான் இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி தவறி விழுந்தவங்களாம் முகத்தை கூட கடைசியாக பார்க்கறது தான் அவங்க எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஜென்மங்களுக்கு இந்த மாதிரி இதான் முடிவு அமையும். ஸோ இதனாலேயே வந்து அங்கே விழுந்ததை சில பேர் அப்படியே விட்டுடுறாங்க. ஏன்னா காப்பாற்ற வழியே இல்லைன்றதுனால அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடத்த பற்றி நான் படித்தது, நான் கேள்விப்பட்டது, கொடைக்கானலில் என் ஃப்ரெண்டு சொன்ன விஷயங்களை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொரு வீடியோ கண்டிப்பாக இதோட நான் நல்ல வீடியோவை தர பார்க்குறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன்.